நலம் மிகு சிந்தையீர் வணக்கம். இந்திய மனோசக்தி மையம் திரு மாசிலாமணி ஐயா அவர்கள் மனோசக்தியே மாபெரும் சக்தி என்கிற ஒரு நூலையும் எழுதியுள்ளார். அந்த நூலை படித்து கொண்டிருந்தேன். அவ்வப்போது எடுத்து படித்து கொள்வேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தனையை வழங்கக்கூடிய நூல். அதிலே ஒரு அருமையான தொடர், இது ஒரு பேருண்மை என்கிற தலைப்பிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எண்ணம் என்கிற சக்திக்கு மிஞ்சிய சக்தி இந்த பேரண்டத்தில் எங்கும் இல்லை என்பது ஒரு பேருண்மை என்பது அந்த தொடர். ஆக எண்ணம் அது நம்மை எல்லாவற்றையும் நோக்கி நகர்த்துகிறது. நாம் எண்ணுகிறவற்றை நம்மை நோக்கி நகர்த்துகிறது. லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே நம்முடைய எண்ணம் எதை நோக்கி இருக்கிறதோ அது நம்மை நோக்கி வருகிறது. நம்மை அந்த எண்ணத்தின் இலக்கை நோக்கி அழைத்து செல்கிறது. ஆக எண்ணம் தெளிவாக உயர்வாக இருந்தால், அது உறுதியாக இருந்தால், ஒரு மனிதன் தான் நினைத்ததை அடைய முடியும் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. இதற்கு மேற்கோளாக அந்த நூலாசிரியர் குறிப்பிட்டிருப்பதும் நாமெல்லாம் காலங்காலமாக கேட்டுக்கொண்டிருப்பதுமான ஒரு திருக்குறள் இருக்கிறது நண்பர்களே. எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராகப் பெறின் என்பது அந்த குறள். நாம் நம்முடைய எண்ணத்திலே உறுதியாக இருந்தால் எண்ணியதை நிச்சயம் நம்மால் அடைய முடியும் என்று வள்ளுவப் பெருந்தகை நமக்கு சொல்லுகிறார். ஆக எண்ணத்தை கட்டமைத்து அதை சீர்திருத்தி நல்லெண்ணமாக மாற்றி அதை நல்ல செயலாக வடித்தெடுக்கிற பொறுப்பு நம்முடையது. அதனால் நல்லவே எண்ணல் வேண்டும், எண்ணியே முடிதல் வேண்டும். வாழ்க வளமுடன்.